தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான காலை வேளையிலே பாஷியோர் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்து இந்த பலியை நினைவாக ஒப்பு கொடுக்க இங்கே வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது 1000 மறை வல்லுநருமான புனித பெனவெந்தூர் உடைய திருவிழாவை கொண்டாடுகின்றாள். 13ஆம் நூற்றாண்டு புனிதராக விளங்குகின்ற இவர் இறையியலாளராக ஆன்மீகத்தை மக்கள் மத்தியிலே வளர்ப்பதற்காக செயல்பட்ட ஒரு சிறந்த மறை வல்லுநராயிருக்கின்றார். அவை அவருடைய பரிந்துரையை இந்த திருப்பள்ளி மன்னாடிக்கொள்வோமாக. இன்னும் இந்த திருப்பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய சிறந்த பெறுபேறு கிடைக்க, பென்ஸ்டன்லி நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, டினேஷ் டிலேச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்க, குழந்தைக்கு எந்தவித ஆபத்துமின்றி சுகப்பிரசவம் நடைபெற, சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, குறும்படமானவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர வீசா கிடைக்க, வில்கின்சன் வெளிநாட்டு பயண தடை நீங்க, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயணம் தடை நீங்கி விரைவாக நடைபெற, காவியா பரீட்சையில் சித்தி பெற, கேன்ஸ் வேலை கிடைக்க, குடும்ப நலனுக்காக தனுஷியா பரீட்சையில் சித்தி பெற்று வெளிநாடு செல்வதற்காக, ஈசாக் எங்கில்ஸ் நிரந்தர பதிவிட வீசா கிடைக்க, பிராங்கோ வீசா கிடைக்க, ஜெபனேசன் ரெக்சன் திருமண தடை அகன்று திருமணம் நல்லபடியாய் நடைபெற, புதிய வேலையில் இடமாற்றம் கிடைக்க, ருத்திக் பேச்சுத்திறன் அதிகரிக்க என்று சொல்லி பலர் தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். இவருடைய கருத்துக்களை இந்த பள்ளியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இன்னுமின்றி இந்த திருப்பதி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். கால் குணமடைந்ததுக்காக ஒருவர் 9வது திருமண ஆண்டு நாளிலே ஒரு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். 26வது பிறந்த நாளிலே ஒருவர் நன்றி கூறுகின்றார். இம்மெல்லா ஜோகினி ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். அதோடு இன்னும் ஒருவரும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஆகவே அவர்களோடு இணைந்து இந்த பலியை ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இந்நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாயரான புனித பெனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குலப் பெண்ணொருதியை மணம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஒரு ஆண் மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாதலால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மேல் நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதிக்கரையிலுள்ள நாணல்களிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையைக் கண்டு தன் தோழியொருதியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருதியை நான் அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்துச் சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்தபின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் எனக் கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பாரச்சுமையை பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்று பார்த்து யாரும் இல்லையெனக் கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருப்பதைக் கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் அவன். எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்லத் தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. உங்கள்
ஆழமிகு நீத்திரளுள் அமர்ந்திருக்கின்றே நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றே வெள்ளமின் மீது புரண்டோடுகின்றது ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீ மாறாதவர். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் எளிகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 வசனங்கள் 20 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ எனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ எனக்கு கேடு! ஏனெனில் உங்களுடைய செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சொதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த செவ்வாய்க்கிழமை பாஷோர் இந்த புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நாங்கள் பலியொப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை தியானிக்கின்றோம். அழகான வார்த்தை, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஒரு உற்சாகமான வார்த்தை இந்த அதிகாலை வேளையிலே எங்களுக்கு தரப்படுகின்றது. நாங்கள் எல்லாரும் கடவுளை ஆர்வத்தோடு தேடி வந்திருக்கின்றோம், நாடி வந்திருக்கின்றோம். குறிப்பாக புனித அந்தோனியாரையும் நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம். இந்த வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்றது, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. தளர்ச்சி அற்றிருக்கின்ற நேரத்திலே, சோர்ந்து போயிருக்கின்ற நேரத்திலே, மனம் உடைந்து போயிருக்கின்ற நேரத்திலே இந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. இரண்டாவதாக ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே எங்களுக்கு தருகின்ற ஒரு செய்தி சொல்லி ஒரு பயங்கரமானதாக இருக்கும். கடவுள் ஆசிக்குரியவர் தானே. அவர் ஆசீர் பொழிகின்றவர், அருள் வழங்குகின்றவர். அவர் சாபத்துக்குரியவராக இருக்க முடியாது என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த நேரத்திலும் இன்றைய இறை வார்த்தை எங்களுக்கு ஒரு சவாலாய் அமைகின்றது. காரணம், அவர் வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. மனமாற்றத்திற்காகவே ஆண்டுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. மனமாற்றத்திற்காகவே ஆண்டவர் வல்ல செயல்களை செய்தார். ஆனால் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அடிப்படையிலே ஆண்டவருடைய அழைப்பை புறக்கணித்தார்கள். அதாவது மனம் மாறவில்லை. அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், ஐயோ கேடு என்று அந்த நகர்களை பார்த்து சபிக்கின்றார். கொராசின் நகரே, உனக்கு ஐயோ கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ கேடு! கப்பர்நாகுமே, நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்று ஆண்டவர் அவர்கள் மீது வர இருக்கின்ற தண்டனையை பற்றி அங்கே சொல்லுகின்றார். நாங்கள் வழிபாடுகளிலே இறைவனை வழிபடுகின்றோம், இறைவனை அதி உன்னதவராக போற்றுகின்றோம், நாங்கள் தலையிலே வைத்து கொண்டாடுகின்றோம் நம் கடவுளை. ஆனால் சிலவர்களே அல்ல பெரும்பாலும் அந்த கடவுள் எங்களுக்கும் இந்த அழைப்பை தருகின்றார், மனம் மாறுங்கள். திருவிழா காலங்களிலே பாவ சங்கீர்த்தனம் செய்வது, அல்லது பாஸ்கா காலத்திலே தவசு காலத்திலே பாவ சங்கீர்த்தனம் செய்வது, கிறிஸ்து பிறப்புக்காக ஆயத்தம் பாவ செய்வது என்று சொல்லி நாங்கள்
பாவ அறிக்கை செய்துவிட்டு நாங்கள் சுத்தமாய் இருக்கின்றோம் என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் மனிதர்கள், பாவ இயல்பு உள்ளவர்கள். ஆனால் இந்த மனம் மாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பலிவிருந்திலே கலந்து கொள்கின்றோமோ, ஆண்டவரை தேடுகின்றோமோ, அவ்வளவுக்கு எங்களுடைய மனங்களும் மனம் மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும். மனம் மாற்றம் இல்லாத வழிபாடுகள் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய வழிபாடு அல்ல. அது ஆண்டவருக்கு ஏற்புடைய வழிபாடாக இருக்கவும் முடியாது. சில பாடல்கள் அழகாக இருக்கலாம், வழிபாடுகளை நாங்கள் சிறப்பிக்கலாம், அழகாக வழிபாடுகளை எடுக்கலாம். ஆனால் அடிப்படையிலே நாங்கள் மனம் திருந்தவில்லை, மனம் மாறவில்லை என்று சொல்லலாம், இந்த வழிபாடுகளை எல்லாம் ஆண்டவர் புறக்கணித்து விடுவார். அதே நேரத்திலே ஆண்டவர் சொல்கின்ற எச்சரிக்கை, ஐயோ கேடு என்ற அந்த வார்த்தை சொல்லி எங்களுக்கும் அது பொருத்தமானது ஒன்றாக இருக்கும். ஐயோ கேடு என்ற வார்த்தை அது எங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இறைவனுடைய ஆசிக்குரிய மக்கள், அவருடைய அருளை சுவைக்கின்ற மக்கள் என்பதை நாங்கள் நாளாந்தம் உணர்ந்து இந்த அன்பையும் அருளையும் ஆசிரையும் நாளாந்தம் சுவைத்து மனம் மாற ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் மாற முயற்சி எடுக்க இந்த பள்ளியிலே மன்றாடுவோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். வழிநடத்தும் வல்ல தகப்பனே, திரு அவையை தொடர்ந்து வழிநடத்த நீர் எமக்கு அளித்த திருத்தந்தை, ஆயர்கள், துறவிகள் அனைவரும் தமக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருந்து திரு அவையின் மக்களை உமது பாதையில் வழிநடத்த தேவையான ஞானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வாதங்களை பொழிபவரே இறைவா, எம் புனிதரின் பரிந்துரை வேண்டி பதினாடி தேடி வந்துள்ள மக்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களது ஏக்கங்கள், தேவைகள், வேண்டுதல்களை அறிந்து அவர்களை உமது நலன்களால் நிரப்பியருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் உம் பாதம் தருகின்றோம். நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைகளுக்கும் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கும் நீதி கிடைக்கவும், இழந்த உறவுகளின் உண்மை நிலையை அறிய தேவையான சூழ்நிலையை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த வழியில் நாங்கள் தாழ்மையோடு சமர்ப்பித்த வேண்டலுக்கு நீர்த்தாய்வுடன் செவி சாய்த்தலும், குறிப்பாக இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக செவிக்குமாறு நம்பிக்கையோடு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்கும் நீர் தாயுடன் செவி சாய்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களில் கொடுத்திட
மீண்டும் எனது நிலையினை மாற்றிட கனிவுடன் ஏற்றிடுவார். இசைந்து புகழ்ந்து உயர்ந்து போற்றி நிதம் உன்னை இசைப்பாட தரணி எங்கும் நல் வழி நாட நிறைவாக ஏற்றிட சகோதர சகோதரிகளினுடையது உங்களுடையது மாலை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியல்லும் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும்
எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், புனித பெனவந்தூரங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி இவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாத சுவடுகளில் என் பயணம் தொடர உன் அன்பு தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பே உயர்வானது. உன் அன்பு தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பே உயர்வானது. உன்னோடு நான் சங்கமிக்கும்
நிலையே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத் தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்கள் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தல். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் அருகிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக்
நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவை கரமதில் ஏந்திட பாக்கியம் பெற்ற நீரே. பாலகன் இயேசுவை கரமதில் ஏந்திட பாக்கியம் பெற்ற நீரே. நாடி வரும் அடியார்க்கு நலம் பல பொழிந்திடும் நாயகன் அந்தோணி மாமுனியே. தேடி வந்தோம் ஐயா தேவையை கூறினோம். தேடி வந்தோம்
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.